டு சேனல் நம்ம சேனலில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டியில் 17.3 சைபர் செக்யூரிட்டி அண்ட் த்ரெட்ஸ். Cyber attacks are launched primarily for causing significant damage to a computer system or for stealing important information from an individual from an organization. சைபர் அட்டாக் அப்படிங்கிறது எதனால் லான்ச் பண்ணப்படுதுன்னா, ஒரு டேமேஜ் கம்ப்யூட்டருக்கோ இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை திருடுறதுக்கோ இது யூஸ் பண்ணுறாங்க. ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு ஆர்கனைசேஷன், இண்டிவிஜுவல்லேருந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பல வகையான ரிஸ்க்கான சைபர் அட்டாக்கை இது பண்ணுறது. இது ஒரு பெரிய ப்ராசஸாக நடைபெறுது. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ். Malwares is a type of software designed through which the criminals gain illegal access to software and cause damage. மால்வேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் கிரிமினல்கள் ஈஸியாக உங்கள் சாஃப்ட்வேர் கெயின் பண்ணுறதுக்கும் அதுக்கு டேமேஜ் ஏற்படுத்துறதுக்கும் இது யூஸ் பண்ணுறாங்க மால்வேரை. சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் இந்த ஒரு குறுகிய காலகட்டத்தில் சில வருடங்களாக நிறையா வகையான ப்ராப்ளம்களை நம்ம சிஸ்டத்தில் வைரஸ் அது கண்டுபிடிக்கிறது. என்ன அப்படின்னா, வீக்னஸ், அதாவது செக்யூரிட்டியில் வீக்னஸாக இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, நம்ம ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறதில்ல, அந்த மாதிரி விஷயத்துக்காக. ஃபிஷிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட லாகின் பாஸ்வேர்ட் டேட்டா இதெல்லாம் வந்து திருடுறது. எப்படி அப்படின்னா, இமெயில்கள்னாலேயோ அட்டாச்மெண்ட்னாலேயோ உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக லிங்க் அனுப்பி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபிஷிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிறையா வகையான ஃபங்க்ஷன்கள் இருக்குது. சென்சிட்டிவான டீட்டெயில்ஸுகளை ஹேக்கர்ஸ் திருடுறது. ஃபிஷிங்கை பாருங்கள். திஸ் கேன் லெட் டு பி ஃப்ராட் ஆர் ஐடென்டிஃபை தெஃப்ட். இது வந்து ஒரு ஃப்ராட் மூலியமாக நம்மளோட ஐடென்டிட்டிகளை திருடுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம இமெயில் ஓப்பன் பண்ணுறது, அட்டாச்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுல நம்ம கவனமாக இருந்தால் இதை நம்ம தப்பிச்சிக்கலாம். அடுத்து ஃபார்மிங்கிறது வந்து ஃபிஷிங் வித்தவுட் ஏ ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஸ்கேமிங் ப்ராசஸ் தான். மாலிஷியஸ் கோடை வந்து உங்கள் சிஸ்டத்துலேயோ கம்ப்யூட்டர்லேயோ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருவாங்க. ஃப்ராடுலண்ட் வெப்சைட்ஸ் மூலமாக தேவையில்லாத வெப்சைட்டுகளுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபேக்கான வெப்சைட்டுகளுக்கெல்லாம் டைரக்ட் பண்ணி உங்களை அந்த வெப்சைட் மூலமாக ஹேக் பண்ண வைக்கிறது. ஓகேவா? அடுத்து MITM அப்படிங்கிறது மேன் இன் த மிடில். இது பாப்புலராக எல்லோரும் தெரியப்படும். எப்படின்னா, அலைஸ் பாப் அப்படின்னு 2 பேர் பேசிக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு இடையில மேலோரி அப்படின்னு ஒரு ஆள் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே இடையில உள்ளதை கேட்குறது. இடையில அலைஸோட வாய்ஸை பிளாக் பண்ணிட்டு இவர் அலைஸ் பேசுகிறது மாதிரி பேசுகிறது. இந்த மாதிரி உள்ளது தான் உள்ளேருந்து இடையில ஒட்டி கேட்குறது. இந்த மாதிரி உள்ளது மேன் இன் த மிடில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குக்கீஸுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.